ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த மீகா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். காரணம், சத்ரு நம்மை எப்பொழுதுமே நம்மை குற்றப்படுத்துவான். என்ன குற்றப்படுத்துவான்? நீ பாவி, நீ இந்த காரியத்தில் தவறு செய்தாய், இதை ஆண்டவர் எப்படி மன்னிப்பார், இதில் எப்படி ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை தருவார், இதில் எப்படி உனக்கு ஒரு வெற்றியை தருவார், நீ இப்படி அப்படி என்று சொல்லி நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, நீ இப்படிப்பட்டவன், உன் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார்? ஆனால் இதற்குத்தான் ஒரு தீர்வை இந்த தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, டோன்ட் ரிஜாய்ஸ் அகைன்ஸ்ட் மீ மை எனிமி. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை. காரணம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருக்கிறேன்னு நீ நினைச்சினா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். How great word it is. அவர்தான் எனக்கு வெளிச்சம், அவர்தான் என்னை மேன்மைப்படுத்தி வைக்கிறவர், அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறவரானபடினால் நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் சத்ருவுக்கு முன்பாக நான் குறுகி நிற்கணும்? பிசாசு நம்மளை குற்றப்படுத்தும் பொழுது, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் நம்மை குற்றப்படுத்துவான், நம்மை வேதனைப்படுத்துவான், நம்மை துன்பப்படுத்துவான், நம்மை காயப்படுத்துவான், நமக்கு குரோதமாய் இடமே நிற்பான், குரோதம் கொள்வான். ஆனால் நாம் அவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்ப நம்ம பார்த்து சொல்வான், நீ இருள, நீ இப்படி, நீ அப்படி என்று நம்மை குற்றப்படுத்தி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது என்பதை போல நமக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் நாம் அவனை ஜெயிக்க முடியும், நாம் அவனை வெற்றி சிறக்க முடியும், நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற முடியும். அப்ப நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன? ஏய், நீ எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, சத்ருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்துகிறான். நீ இருள உட்கார்ந்துருக்கன்னு சொல்றியா? நான் வெளிச்சத்து, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறான். He is my Lord. He gave light for me. Not only light, He is my light. அவர் தான்ப்பா எனக்கு வெளிச்சம். நீ என்ன நான் இருள உட்கார்ந்துருக்கன்ற பாரு, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் 2 விதமான காரியங்களை நாம் கண்டு அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு நம்மை குற்றப்படுத்துகிறவன் என்பதை அறிந்து கொள்ளும். தாவீதினிடத்துல பிசாசு, அவன் தாவீது பாவம் செய்த பொழுது அவனை கர்த்தர் எச்சரிக்கிறார். நாத்தான் சொல்லுகிறார், அவன் நீதான் அந்த மனிதன் என்று சொன்ன மாத்திரத்தில் டேவிட் humbled himself before God.
அவனுக்கு அவனுடைய குற்றத்தை சொன்ன மாத்திரத்தில் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவர் முகத்தை தேடினார். தாவீதுக்கு அந்த பாவத்தை அவர் மன்னித்தார். ஆனா அது ஒண்ணுதான்ப்பா, உங்ககிட்ட பிடிக்காத ஒரு காரியம்னா இந்த ஒரு பாவம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல, மற்றபடி யூ ஆர் ஆல் ரைட், எனக்கு பிரியமானவன் தான் நீ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சத்ருவோட மறுபடியும் சத்ரு வந்து அவனை குற்றப்படுத்தி விடாதபடி, அவனை கேவலப்படுத்தி விடாதபடி, அவனை அவமானப்படுத்தி விடாதபடி கர்த்தர் விடவே இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல நீங்கள் விழுந்திருக்கலாம், அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மீட்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் உண்டாயிருக்கலாம். இல்லை என்றால் இன்ற இரவில் ஆண்டவர் அந்த நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் ஏன் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார்? காரணம் என்ன? சத்ருவை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீ ஒரு பாவி, நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட. நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் பொருந்தி விட்டால் அந்த பாவம் ஒரு காலம் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை, அதை கர்த்தர் நினைவு கூறுவதில்லை. ஏனென்றால் அவர் இரத்தத்தினால் அது கழுவப்பட்டுவிடும். நாம் கழுவப்படும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். சில கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதில்லை. அவங்க பாவம் செஞ்சிருவாங்க, ஆனா அந்த பாவத்தை ரட்சிக்கப்பட்ட உடனே இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, என் பாவம் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் கழுவப்பட்டு விட்டது. அறிக்கையிட்டு மனம் திரும்பி தன் பாவத்தை தேவனிடத்தில் மனம் கசந்து அறிக்கையிட்டு ஒப்புரவாகும் பொழுது அந்த பாவம் கழுவப்படுகிறது. நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. என் பாவம் எப்படி, நான் ரட்சிக்கப்பட்டவனே கழுவப்பட்டுரும். நம்ம அறிக்கையிடணும். நமக்கு தெரியும் சில பாவ உணர்வுகளை, இதெல்லாம் இருந்துச்சு உனக்கு, அதெல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நாம் அதை அறிக்கையிட்டு ஒப்புரவாகிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை தகுதிப்படுத்தி, நம்மை மீட்டு அழகாய் நடத்துவான். சிலருடைய வாழ்க்கையில அதை அறிக்கை செய்வது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஞானசானம் எடுத்துனா என் பாவம் கழுவப்பட்டுச்சு. மனம் திரும்பாமலே ஒரு ஞானசானம். அவங்க செய்த பாவத்தை குறித்து ஒரு பாவ மன்னிப்பு, பாவ உணர்வு இல்லாமலே ஒரு ஞானசானம். ஆனா பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு எப்ப தெரியுமா வரும்? தேவனிடத்தில் நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம். அருள வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கொண்டு வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நாம் இரக்கம் பெற வேண்டும் என்றால் நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுதான் இயேசு சொன்னார். பல இடங்களில் வேதத்துல இயேசு சொன்னதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், பாவம் செய்த ஒரு ஸ்ரீ தேவனிடத்துல கொண்டு வந்த பொழுது அவர் சொன்ன, இனி பாவம் செய்யாதே. 38 வருடமாய் வியாதியாய் படுத்து கிடந்த அந்த மனிதனை அவனை கொண்டு போகும் பொழுது இயேசு அவனை பற்றின, இனி பாவம் செய்யாது. Don't do sin again. It will harm you. உன்னை மீண்டும் அது உன்னை வேதனைப்படுத்திவிடும். இனி பாவம் செய்யாது. குஷ்டரோகிக்கும் அப்படித்தான், குருடருக்கும் அப்படித்தான். கர்த்தர் இப்படி பாவம் செய்த மனிதர்கள், பாவத்தினால தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து சொன்னார், அவர்களை விடுவிக்கும் பொழுது, இனி பாவம் செய்யாதே. நம்முடைய வாழ்வில் நாம் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். ஒருபோதும் ஒரு நாளும் நமக்கு விரோதமாக சத்ரு எழும்பி நிற்க விடவே மாட்டார். கர்த்தர் சொல்லுவா, நான் என் பிள்ளையினுடைய பாவத்தை கழுவிட்டு நான் வெளிச்சமா இருக்கேன், நான் வெளிச்சமா இருக்கேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கிறார் என்பதை இந்த 9ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவள் இந்த காலை வேளையில் என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா? என் ஊழியத்தெல்லாம் அங்கீகரிப்பாரா? என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? நான் இவ்வளவு பெரிய பாவமெல்லாம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் இடத்துல நான் ஒப்புரவாகிட்டேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஆனா அடிக்கடி எனக்கு நீ பாவி இந்த இதெல்லாம் செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு.
அதனால ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கலையோ, அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அவ்வளவுதான். அவர் உங்கள் பாவத்தின் நினைவுகளை கூட அழித்து விடுவார். அவருடைய இரத்தம் கழுவிவிடும். ஆட்டுடைய இரத்தம் பாவத்தை மூடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் பாவத்தை முற்றிலுமாக கழுவிவிடும். He cleansed it. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களை சிவேர் இருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உறைந்த மடையை போலும் மென்மையான மடையை போலவும் பஞ்சை போலவும் மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாவத்தை அவருடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து விடுகிறார். இனி அவர் அதை காண்பதில்லை. இந்த பாவம் சிலுவையில உங்களுக்காகவே சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஆதலால் அந்த பாவத்தை சிலுவையில சுமத்தி விட்டார். அவர் பாதத்தில் அமர்ந்து விட்டார். பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். He cleansed all our sins. நம்முடைய வாழ்க்கை ஒளி வீச ஆரம்பித்து விடும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உங்கள் மனம் குற்றப்படுத்துகிறதா? நீங்கள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறேன், என் பாவத்தினுடைய விடுதலை தந்திருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, இந்த பாவத்தின் காரியங்கள் எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது, அதை முழுவதும் என் எண்ணங்கள் சிந்தங்களை விட்டு ஒரு இரத்தத்தினால கழுவிவிடும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை செய்து பாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்குள் கர்த்தர் இருப்பதை, வெளிச்சமாய் இருப்பதை, உங்களுக்குள் ஒரு வெளிச்சம் இருப்பதை ஜனங்கள் காண்பார்கள். உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை காணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகும். ஆமென்.